दक्षाय कुबेराय वैश्रवणाय धनधान्याधिपतये धनधान्यसमृद्धिं मे देहि दापय स्वाहा. செல்லக்கண்ணே வாயா சொல்லடா கண்ணே, செல்லக்கண்ணே வாயா சொல்லடா கண்ணே, வெல்லமென இனிக்கும் வேலவனின் நாமம். செல்லக்கண்ணே வாயா சொல்லடா கண்ணே, வெல்லமென இனிக்கும் வேலவனின் நாமம். செல்லக்கண்ணே வாயா சொல்லடா கண்ணே. செல்வகுமரன் குகன் செந்தில்பதி முருகன், செல்வகுமரன் குகன் செந்தில்பதி முருகன், நெல்லை கந்தன் உனக்கு நல்லதெல்லாம் தருவான். நெல்லை கந்தன் உனக்கு நல்லதெல்லாம் தருவான். செல்லக்கண்ணே வாயா சொல்லடா கண்ணே. உள்ளம் தன்னை உருக்கும் முந்தை வினை கருக்கும், உள்ளம் தன்னை உருக்கும் முந்தை வினை கருக்கும், கள்ளம் கபடமில்லா கலைஞானத்தை பெருக்கும், கள்ளம் கபடமில்லா கலைஞானத்தை பெருக்கும். செல்லக்கண்ணே வாயா சொல்லடா கண்ணே. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்றைக்கு நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை கடவுளின் நாமங்கள் கேட்பதின் பலன் என்ன. வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள் சேலம். நம்ம தினம் நாராயணா நாராயணா அப்படின்னு நாராயணனோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கோமே, அந்த நாராயண நாமத்தை கேட்கறதுனால என்ன பலன் இருக்கு அப்படின்ற சந்தேகம் நாரதருக்கே வந்துச்சு. நாரதர் பெருமாள் கிட்ட போயிட்டு, நானும் நாராயணா நாராயணான்னு சொல்றேன், அதை கேட்கறவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே பெருமாள் என்ன சொல்றாருன்னா, பூலோகத்துல ஒரு புழு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிறக்க போகுது. நீ என்ன பண்ணு, அந்த புழு பக்கத்தில் போய் அந்த புழு பிறந்த உடனே நாராயணா நாராயணான்னு சொல்லு, என்ன பலன் அப்படின்றது உனக்கே புரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நாரதர் பெருமாள் கிட்ட, பெருமாளே நீங்களே சொன்னால் பரவாயில்ல, இதுக்காக நான் பூலோகம் போகணுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் சொல்கிறத கேளு, நீ பூலோகத்தில் போய் சொல்லு அப்படின்னு பெருமாள் சொல்கிறாரு. நாரதரும் நேராக பூலோகத்துக்கு போய் அந்த புழு பிறக்கிற இடத்துல பக்கத்தில் நின்றுக்கிட்டு அந்த புழு பிறந்த உடனே நாராயண நாராயண அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே அந்த புழு துடிச்சு போய் செத்து போயிடுச்சு. நாரதருக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது, நம்ம நாராயணா நாராயணான்னு சொன்னால் இந்த புழு செத்து போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நேராக பதறி போய் பெருமாள் கிட்ட போயிட்டு, பெருமாளே எனக்கு ஒன்றுமே புரியல, நான் நாராயணா நாராயணான்னு சொன்னேன், அந்த புழு செத்து போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பெருமாள், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போது ஒரு பாம்பு குட்டி பிறக்க போகுது, அந்த குட்டிக்கிட்ட போயிட்டு நாராயணா நாராயணான்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நாரதர், என்ன பெருமாளே, இதே அந்த புழுன்றதுனால பரவாயில்ல, இப்போ அந்த பாம்பு குட்டி போட்ட உடனே நான் நாராயணா நாராயணான்னு சொல்லி அந்த பாம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த பாம்போட அம்மா பாம்பு என்னை சும்மா விடுமா அப்படின்னு கேட்கும்போது, நான் சொல்கிறத கேளு நாரதா, போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. நாரதரும் நேராக அந்த பாம்பு பிறந்த உடனே நாராயண நாராயண அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த குட்டி பாம்பும் செத்து போச்சு. செத்து போன உடனே பயந்து போய் அங்கிருந்து உடனே கிளம்பி பெருமாள் கிட்ட போயிட்டு, பெருமாளை நீங்கள் எனக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம், என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லும்போது பெருமாள் சொல்கிறாரு, இல்லை இப்போ ஒரு முனிவரோட ஆசிரமத்தில் பசு ஒரு கண்ணுக்குட்டியை ஈன்ற போகுது, அந்த கண்ணுக்குட்டி கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நாரதர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கண்ணுக்குட்டிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த ஆசிரமத்தில் இருக்கிற முனிவர் எனக்கு சாபம் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லும்போது பெருமாள், நான் சொல்கிறத கேளு நாரதா அப்படின்னு சொல்கிறாரு.
சரின்னு நாரதர் நேரா அந்த கண்ணுக்குட்டி கிட்ட போய் நாராயண நாராயண அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே அந்த கண்ணுக்குட்டியும் செத்து போச்சு. உடனே நாரதர் நம்ம இதுக்கப்புறம் பெருமாள் கிட்டேயே போக வேண்டாம், நம்ம வேற ஏதாவது வேலையை பார்க்க போவோம் அப்படின்னு திரும்புறாரு. திரும்பி பார்த்தா பெருமாள் அங்கேயே நிற்கிறாரு. என்ன நாரதா, சொல்லாம ஓடலான்னு நினைச்சியா அப்படின்னு கேட்குறாரு. நாரதர், என்னை விட்டுடுங்க பெருமாளே, நான் தெரியாமல் உங்ககிட்ட ஒரு சந்தேகத்தை கேட்டுட்டேன், என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை கடைசியாக நான் சொல்கிறத ஒன்று செய் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ராஜ்யத்தில் ராஜாவுக்கு குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தைகிட்ட போயிட்டு நீ நாராயண நாமத்தை சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. நாரதர் சொல்கிறாரு, இவ்வளோ நேரம் நான் தப்பிச்சிட்டேன், அங்கே போய் ராஜாவோட குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா ராஜா என்னை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாரு, இதுதான் உங்களுக்கு ஆசையா அப்படின்னு கேட்கும்போது, நாரதா கடைசியாக இது ஒன்று மட்டும் நீ செய் அப்படின்னு சொல்கிறாரு. நாரதரும் நேராக அந்த ராஜா கிட்ட போகிறாரு. குழந்தையும் பிறந்துருச்சு. குழந்தை பிறந்த உடனே ராஜா இருக்கும்போதே எப்படி குழந்தைகிட்ட சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ராஜாவே, நாரதரே இந்த குழந்தைய கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்க, நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ராஜா உள்ளே போகிறாரு. உடனே இதுதான் நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் அந்த குழந்தையோட காது பக்கத்தில் போய் நாராயண நாராயண அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குமோன்னு பயந்துக்கிட்டே அந்த குழந்தைய பார்த்துட்டு இருந்தாரு. நாரதரே, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே நாரதர், என்ன இது குழந்தை பேசுதே ஒன்றுமே புரியாமல், நீ யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை சொல்லுச்சு, நான் 3 ஜென்மத்துக்கு முன்னாடி ஒரு புழுவாக பிறந்தேன், அப்போது நீங்கள் நாராயண நாமத்தை சொன்னதுனால எனக்கு சாப விமோக்ஷனமாகி நான் செத்து மறுபடியும் ஒரு பாம்புக்கு குட்டியாக பிறந்தேன், அப்போவும் நீங்கள் நாராயண நாமத்தை சொன்னதுனால எனக்கு மறுபடியும் பாவங்களெல்லாம் கழிஞ்சு ஒரு முனிவரோட ஆசிரமத்தில் கண்ணுக்குட்டியாக பிறந்தேன், அப்பையும் உங்களை பார்த்து அந்த நாராயண நாமத்தை கேட்ட உடனே இப்போது மறுபடியும் எனக்கு மிச்சம் இருக்கிற பாவமும் கழிஞ்சு நான் செத்து இப்போ ஒரு ராஜாக்கு குமரனா ராஜகுமாரனா பிறந்திருக்கேன், இதுக்கப்புறம் என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போகுது, இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சதா, கடவுளோட நாமங்களை கேட்டா எப்படியெல்லாம் பாவங்கள் தீரும், நம்மளுக்கு எவ்வளோ நல்லது நடக்கும் அப்படின்றது இப்போவாவது உங்களுக்கு புரிஞ்சதா அப்படின்னு அந்த குழந்தை கேட்டுச்சு. நாரதருக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம பார்த்த ஆன்மீக கதை கடவுளின் நாமங்களை கேட்பதின் பலன் என்ன அப்படின்றது தான். நாளைக்கு இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே பூத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள் சேலம். இசிஜி கார்ட்ஸ் ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.